ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் பிஜி 2024 கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதில் ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் 2023 என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்றதையும் 2024 என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 3க்கான எக்ஸ்பெக்டட் ரேங்க் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி எக்ஸ்பெக்டட் ரேங்கையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதுலேயுமே தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகும், என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் ஆல் இண்டியா கோட்டாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கும், ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலையும் கொடுத்துருக்கோம். என்ன எக்ஸ்பெக்டட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கான எக்ஸ்பெக்டடையும் கொடுத்துருக்கோம். ஜென்ரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டுக்கான ஓவரால் என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் இருக்கும் அப்படின்றதையும் கேட்டகரி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஓப்பன் கேட்டகரிலையும் கொடுத்துருக்கோம், சர்வீஸ் கேட்டகரியும் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கம்யூனிட்டி வைஸ் ஒரு காலேஜஸ்லையும் என்ன கட் ஆஃபில் ரேங்க்கில் எக்ஸ்பெக்டட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த கேட்டகரியில் எந்த காலேஜில் எந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ரேங்க்கில் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் 2023க்கும் 2024க்கும் கட் ஆஃப் க்ளோசிங் ரேங்க் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம இந்த டேபிளில் கொடுத்துருக்குறோம். இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ஓப்பன் கேட்டகரியில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன எக்ஸ்பெக்டட் ரேங்க் அப்படின்றத இந்த டேபிளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு கேட்டகரி கொடுத்துருக்கோம். செகண்ட் வந்து ரவுண்ட் 1ல் 2023 என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். செகண்டு ரவுண்ட் 2ல் 2023 என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குன்றதையும், ரவுண்ட் 3ல் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கான ஷிஃப்ட் எவ்வளோ ஆயிருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்குறோம். ரவுண்ட் 1ல் 2024 என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்கோம். அடுத்து ரவுண்ட் 2ல் 2024 ரவுண்ட் 2ல் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன பர்சன்டேஜில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 2024 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கும் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்கு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் 3 கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றதையும் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஸோ இதை எக்ஸ்பெக்டட் ரேங்க் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் எவ்வளோ ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அதே ஷிஃப்ட்டில் இந்த இயர் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணி அதில் தான் நம்ம எக்ஸ்பெக்டட் ரேங்கை கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரிக்கு ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கான லாஸ்ட் இயரில் ஷிஃப்ட் வந்து எந்த ஷிஃப்ட்டுமே இல்லை. ஸோ இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் 76 ரேங்க் வந்து ஷிஃப்ட் ஆகி பாசிட்டிவ் ஷிஃப்ட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 816 ரேங்க்கில் ரவுண்ட் 3ல் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 132 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருக்கு. இந்த இயர் 204 ரேங்க் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. 1200 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரவுண்ட் 3ல் எக்ஸ்பெக்டட் ரேங்க்கில். பிசிஎம் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த இயர் 1327 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 52 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 1400 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயர் வந்து 2922 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியில் லாஸ்ட் இயர் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. ஓப்பன் கேட்டகரியில் ஜெனரல் சர்ஜரியில் இந்த இயர் 3000 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயர் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லையுமே எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. ஸோ 5000 ரேங்க்கில் 5600 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில் ஜெனரல் சர்ஜரியில். நெக்ஸ்ட்டு ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சர்வீஸ் கேட்டகரியில், அதாவது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா நடக்கிற கவுன்சிலிங்கில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். சர்வீஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசி கேட்டகரியில் 212 ரேங்க் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் ஆயிருந்தது. இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கும் 23 ரேங்க் ஷிஃப்ட் ஆயிருந்தது. 6200 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசிஎம் கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 1500 ஷிஃப்ட் ஆயிருந்தது. இந்த இயர் 8000 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் 386 ரேங்க்கில் க்ளோஸ் ஆயிருந்தது. இந்த இயர் 6800 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 31 ரேங்க்கில் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் ஆயிருந்தது ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும். இந்த இயர் வந்து 6900 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயர் 6400 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜெனரல் சர்ஜரியில் சர்வீஸ் கேட்டகரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்குறோம். பிசி கேட்டகரியில்
இதுலேயுமே ஓப்பன் கேட்டகரியில் பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கும் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயர் 2100 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயருமே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. எம்பிசி கேட்டகரியில் இந்த இயர் 2300 ரேங்க்லேயே க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் 229 ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. 5000 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் 2006 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருக்கு. பாசிட்டிவ் ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. 7700 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓப்பன் கேட்டகரியில் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்டில் சர்வீஸ் கேட்டகரியில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா பிசி கேட்டகரியில் லாஸ்ட் இயர் 890 ரேங்க் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. ஸோ 8000 ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1081 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருந்திருக்கு. இந்த இயர் 8600 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 6800 ரேங்க்லேயே கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ரவுண்ட் 1 டு ரவுண்ட் 2லையுமே எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டில் அப்படின்னா லாஸ்ட் இயர் 27 ரேங்க் நெகட்டிவ் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இயர் 842 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜெனரல் மேனேஜ்மெண்ட்டில் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் ஜெனரல் சர்ஜரியில் ஆல் ஓவர் இந்தியாவில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். ஓப்பன் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1470 ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில். இந்த இயர் 13600 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1209 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 17908 ரேங்க்கில் ஜெனரல் சர்ஜரியில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1450 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருந்தது. இந்த இயர் 20566 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியில் 3364 ரேங்க்கில் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் ஆகிருந்தது ஃபாஸ்டிங் ஷிஃப்ட்டில் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும். இந்த இயர் 39000 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 9900 ரேங்க் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 74500 ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில் ஜெனரல் சர்ஜரியில். நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் ஜெனரல் சர்ஜரியில் என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியா கோட்டாயின் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மட்டும் க்ளோஸ் ஆன ரேங்க் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஓப்பன் கேட்டகரியில் 1123 ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 12500 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓபிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2084 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 14085 ரேங்க் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இடபிள்யூஎஸில் 1825 ரேங்க் லாஸ்ட் இயர் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 18450 வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 1756 ரேங்க் வந்து ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 30000 ரேங்க் வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரியில் 9940 ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகிருந்தது. இந்த இயர் 72000 வரைக்கும் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரவுண்ட் 3ல். நெக்ஸ்ட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜெனரல் சர்ஜரியில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்குமே எந்த ஷிஃப்ட்டும் ஆகலை. இந்த இயர் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் 1948 ரேங்க்கில் ஷிஃப்ட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தது. ஸோ 96000 ரேங்க்கில் க்ளோஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில். நாம் இந்த வீடியோவில் ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் என்ன கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு, என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருந்தோம். அதுலேயுமே தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் மூலிமா என்ன ரேங்க்கில் க்ளோஸ் ஆகும், என்ன எக்ஸ்பெக்டட்ன்றதுன்னு கொடுத்துருந்தோம். ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸில் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகும் அப்படின்றதையும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். டீம்டு யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் சீட்ஸில் எவ்வளோ கட் ஆஃபில் கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குன்றதையும் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் ரிலேட்டட் எஸ்பெஷலி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதோட அப்டேட்ஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகணும்னா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாசன் வியூஸ். நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.